வணக்கம் சாமி. பிக் பாஸ்ல ஆண்டவர் இடத்தெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாதுன்னு நினைச்சிருந்தோம். சேது சார்லாம் தாங்குவாரா அப்படிலாம் நினைச்சிருந்தேன். கடைசியில ஒரே நல்ல ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டீங்களே, செஞ்சு விட்டீங்க சார். சூப்பர் சார். ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னு பார்த்தா இவர் பண்றதுலாம் கூட எல்லாமே புதுசா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு சேது சார். சூப்பர் சார். அப்படியே அப்படியே பண்ணுங்க. ஸ்டேஜுக்கு வரும்போது செம கூலா இருங்க சார். சும்மா 2 கையை அப்படியே வீசிக்கிட்டு ஏதோ டீ கடிக்க வர மாதிரி ரொம்ப கூலா வரீங்க. அதை பார்க்க சூப்பரா இருக்கு, எனர்ஜியா இருக்கு. சூப்பர் சார், நல்லா பண்றீங்க. ஒண்ணு நல்லா தெரிஞ்சிச்சு, அரசியல் இருக்க போறது இல்ல, முழுக்க முழுக்க உங்க அலப்பறை மட்டும்தான் இருக்க போகுது போல. அது நல்லா தெரிஞ்சிச்சு இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல. இனிஷியலா எல்லாரும் பயந்தாங்க கொஞ்சம், ஐயோ விஜய் சேதுபதியா சமுத்திர இருக்கணும் மாதிரி பூமர் டாக்ஸ் அந்த மாதிரி எதனா இருக்குமோ அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா நினைச்ச எல்லாருக்குமே அவங்களும் சேர்த்து செஞ்சிட்டீங்க சார் ஒரே எபிசோட்ல. ஃபயர் மோடு சார், கலக்குங்க. அந்த வீட்டுக்குள்ள போறது அந்த விஷயம்லாம் கூட ரொம்ப சூப்பரா பண்ணுங்க சார். கொஞ்சம் கூட ஒரு நடிக்கிற மாதிரியோ இல்ல ஒரு ஹைப் ஏத்தணும், இல்ல நம்மள எல்லாரும் பாக்குறாங்க நம்ம அப்படியே பயங்கரமான குரல் பேசணும் அப்படின்னு எனக்கு கூட கொஞ்சம் எனக்கே தோணுது. ஆனா உங்களுக்கு தோணல. செம சூப்பர். அந்த எபிசோடு ஃபுல்லாவே செம்ம அலப்புற சார். எல்லாரையுமே வச்சு செஞ்சிட்டீங்க. கண்டஸ்டன்ட்டு, அந்த கண்டஸ்ட் கூட வந்தவங்க, அப்புறம் அங்க சுத்திரி நின்று கை தட்டி வேடிக்கை பார்த்துன்னு இருந்தவங்க, அப்புறம் பாக்குறவங்க எல்லாருமே வச்சு செஞ்சிட்டீங்க சார். நம்ம ஃபேட்மேன் வந்திருக்காருல, ஃபேட்மேன் வந்திருக்கும் போதே அவர் பேசணும் போதே எல்லாரும் கை தட்டிருப்பாங்க. உடனே பேச விடுங்க, ஏன் இப்படி கை தட்டின்னு இருக்கீங்க அப்படின்னு அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற மக்களை பார்த்து சொல்லுவாரு. மகாராஜா படத்துல அந்த இவங்க பொண்ணா நடிச்சுல அந்த பொண்ணுகிட்ட ஒண்ணு சொல்லியிருப்பாரு, ஒழுங்கா விளையாடு, ஒழுங்கா விளையாடாம வந்து வார கடைசியில வந்து என் அப்பாவுக்கு பண்ணலாம் சொல்லிடாதன்னு சொல்லியிருப்பாரு. அது சூப்பர். அந்த பொண்ணு அதே மாதிரி ஒருத்தவங்க பேரை சொல்லி கூப்பிடுறான், மைக்கு கொண்டு அடிக்க போயிடுவாரு. செம்ம அலப்புற சார். இந்த ஸ்டேஜ்ல நடக்கிறது, பேசுறது, பாக்குறது எல்லாமே ரொம்ப யதார்த்தமா ரொம்ப கூலா இருக்கு, செம்மையா இருக்கு. இதை ஒருத்தவங்க சொல்லியிருப்பான், அவனே செஞ்சு விட்டு இருப்பாரு. சார் எப்படி சார் இவ்வளவு வருஷமா நீங்க யதார்த்தமா இருக்கீங்க அதுக்கு அவர் சொல்லியிருப்பாரு, காசு கொடுக்குதான் நடிக்கிறான், நேர்ல இருக்கும்போது எதுக்குதான் நடிக்கணும் அப்படின்னு. சூப்பரா சொன்னீங்க. அர்ணவனும் ஒருத்தன் வந்துருப்பான், ஒரு கிருக்கன். அவன் வந்து கேட்பான், பிரச்சனை வேணா வந்தானா சும்மா சண்டை கோழி மாதிரி மோதிப்பேன், ஆம்பளை இல்ல சும்மா விட்டுருவான் அப்படின்னு. அவனை சூப்பரா முடிச்சிருப்பாப்புல. தைரியத்துல என்னடா ஆம்பளை பொம்பளை அதனால கணக்கு அப்படின்னு அவன் கணக்கை முடிச்சிருப்பாப்புல. ஒரு தமிழ் புலவர் ஒருத்தர் வந்திருப்பாரு. அவரை பார்த்தா கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு, பட் தமிழ் பேசுகிறதால நீங்க தப்பிச்சிங்க. நீங்க சேது சாரு செய்யறதுக்குன்னே ஒருத்தவனை செலக்ட் பண்ணி அமைச்சிருக்காங்க. நம்ம கோயம்புத்தூர்காரு, அதான் அந்த கவுண்டம்பாளையன்ற படம் எடுத்துருவாரு. டேய் விஜய் டிவி, எதுல வேணா மன்னிச்சிருவான்டா, ஆனா அவன் இன்ட்ரோல ஒரு சாங் ஒண்ணு போட்டீங்க பாடுறா டேய், நம்ம விஜயகாந்த் சார் சாங் இப்ப நல்லா செம ஃபேமஸா போயிட்டு இருக்கு. பொட்டு வச்ச தங்கா குடத்தை கொண்டு போயிட்டு அந்த ஆளுக்காடா போய் போடுவீங்க. இருறா உங்களை நான் வந்து நம்ம பிரேமலதாக்கா கிட்ட சொல்லி அந்த ரஞ்சித்துக்கு மேலேயும் உங்க மேலேயும் கேஸ் போட சொல்றேன்டா. பட் நல்ல வேலை சேது சாரு இதுக்கும் சேர்த்துதான் அவரை செம்மையா செஞ்சிருப்பாரு. கொஞ்சம் பார்த்துட்டாங்க. இனிமே இப்படி செய்யறவன் எவன்டா? அவனுங்களுக்கெல்லாம் நான் எவன்டா? இவன்டா. ஆமாடா இவன்டா. வணக்கம் சார். வணக்கம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சார். நீங்க சாப்பிட்டீங்களா சார்? ஊர்ல இது முதல்ல கேட்போம், எப்பவுமே எங்க ஊர்லயும் கேட்போம் சார். அது வழக்கம் தான் சார். அது எல்லாத்துக்கும் ஊர் பேருங்க சார். இந்த வரவே இருக்கிறது, அன்பா கவனிது எல்லா ஊர்லயும் இருக்குதுங்க. கண்டிப்பா கண்டிப்பா எங்க ஊர்ல இருக்குதுங்க. எங்க ஊர்ல வந்தா வெளியே போனா சொல்லுவோம். யார் ஊர்ல சொல்லுங்க வந்தோன்னு வெளியே போகணும். தரமான சம்பவம் இல்லை இது. இதை பத்தினா ஒண்ணுமே சொல்ல. நீங்க வீடியோ பாத்தீங்கல்ல, இந்த இதுல தரமான சம்பவம், சரியான செய்கை அப்படின்னா இதுதாங்க. வணக்கம் சாமி. மொத்தமா இந்த எபிசோட்ல எல்லாமே பண்ணிட்டாருங்க. அட்வைஸ் கொடுக்கறதும் ஒரு கரெக்டான நேரத்துல அட்வைஸ் கொடுத்திருப்பாரு. ஒரு நெகட்டிவிட்டியை பத்தி பேசுறதும் அழகா பேசியிருப்பாரு. அப்புறம் யார் யாரெல்லாம் டைம் கிடைக்குதோ எல்லாரையும் செம்மையா கலாய்ச்சிருப்பாரு. நல்லாவே பண்ணிட்டாரு. இந்த சீசனை முழுக்க உங்களுக்காக மட்டும்தான் சார் பார்க்க போறேன். அதுலயும் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் பாக்குற மாதிரி இருக்கு.
இந்த கண்டஸ்டன்ட் பார்த்தா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, யாரையுமே பெரிய லெவல்ல இப்போதைக்கு ஒன்றும் தெரியல. போக போக பார்க்கலாம். ஆனா சாட்டர்டே சண்டே மட்டும் உங்களுக்காக பார்க்கலான்னு இருக்குது. பார்ப்போம். இந்த மாதிரி சாட்டர்டே சண்டேல நம்ம சேது சார் நல்லா சூப்பரா கண்டென்ட் கொடுத்தாரு அப்படின்னா, ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா வீடியோ தொடர்ந்து பண்ணலாம். வணக்கம் சாமி.